Sony ZV-E10 ஏன் இந்த கேமரா வாங்கினேன், இதோட பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படி போட்டோகிராஃபிக்கு இது சூட் ஆகுமா? ஃபோன்லேயே கிடைக்குது. இப்போ பிக்சரோட குவாலிட்டி கேமரால ரெக்கார்ட் பண்றப்போ எவ்வளவு தூரம் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த Sony ZV-E10 கேமரா, இந்த கேமராவை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கேமராவோட 6 month யூசேஜ் ரிவ்யூ தான் நான் கொடுக்க போறேன். நான் ஜஸ்ட் இதை யூடியூப் வீடியோ ஷூட் பண்றதுக்காக தான் வாங்கினேன். ஏன் இந்த கேமரா வாங்கினேன், இதோட பெஸ்ட் என்ன, நான் வந்து இதோட ஸ்பெக்கெல்லாம் சொல்ல போறது இல்லை. மேபி உங்களுக்கு ஸ்பெக் எல்லாமே இங்கே எல்லாமே கிடைக்கும். என்னோட யூசர் ரிவ்யூ, எனக்கு இது எப்படி இருக்குது யூஸ் பண்ணுறதுல அப்படிங்கிறது மாதிரி தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதோட பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதில் ஃபோட்டோகிராஃபிக்கு இது சூட் ஆகுமா? நான் வீடியோகிராஃபிக் தான் வாங்கினேன், பட் இதில் எடுத்தால் ஃபோட்டோ எப்படி இருக்குது அதுக்கான சாம்பிள்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேமராவோட யூசேஜ், அதாவது ஒரு புதுசாக இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு டிஜிட்டல் கேமரா நான் வாங்குகிறேன். டிஜிட்டல் கேமரா ஃபஸ்ட் டைம் யூஸராக எனக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் இன்டெலிஜென்ட் ஆட்டோன்னு ஒரு மோட் இருக்குது. இன்டெலிஜென்ட் ஆட்டோ மோட் அப்படின்றது அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோக்கஸ்லாம் செட் பண்ணிடுது. இதிலே ஒரு ப்ராடக்ட் ஷோகேஸ் மோடுன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கையை எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு கையில் ஜூம் அதாவது கையில் ஃபோக்கஸ் வந்துட்டு இப்போ திரும்ப எனக்கு ஃபோக்கஸ் வருது இல்லையா, அது இந்த கேமராவில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. பழைய கேமரால எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல, பட் ஃபோக்கஸ் வந்து சுவிட்ச் ஆகும் இல்லையா, அது வந்து நல்ல ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஆட்டோ மோட்லேயே யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் செகண்ட் விஷயம் ஃபோட்டோகிராஃபிக்கு உங்களுக்கு இந்த செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், இன்டெலிஜென்ட் மோடில் ஒரு வைட் ஆங்கிள் ஃபோட்டோ வந்து 16:50 தான். இது வந்து ஆக்சுவலாக இதில் இருக்க லென்ஸ் வந்து 16:50. இந்த லென்ஸுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சோனியோட மவுண்ட்னு சொல்லுவாங்க. இதோட மவுண்டோட நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் இந்த சோனியோட எல்லா லென்ஸுமே நீங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த லென்ஸை விட வேறு லென்ஸ் வேணும், எனக்கு பின்னாடி இருக்க அந்த எஃப் வேல்யூ, பின்னாடி அந்த பிளரியாக இருக்க எஃபெக்ட் வந்து எனக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் சிக்மாவோ இல்லை சோனியோட லென்ஸோ போயிடலாம். பட் அந்த லென்ஸே வந்து இந்த கேமராவோட ப்ரைஸ் அளவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வருது. ஸோ இப்போ ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்க்கும்போது இதை Sony ZV-E10L நான் லென்ஸ் கிட்டோட தான் வாங்கினேன். இது நியர்லி ஒரு 60,000 ரூபா கிட்ட வந்துச்சு. 60,000 ரூபா நான் நோ காஸ்ட் இஎம்ஐல தான் போட்டிருக்கேன். பட் இன்னும் ஒரு 6 மாதம் பே பண்ண வேண்டியிருக்கு. பட் 60,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால், ஃபார் வீடியோகிராஃபி யூடியூபுக்கு மட்டும் நான் ஷூட் பண்ணுறேன், வெளியிலலாம் போய் அவுட்டோரில் பண்ண போகிறது இல்லை. பட் அவங்க சொல்கிறது இது விளாகிங் கேமரா அப்படின்னு. விளாகிங் கேமரா நியர்லி 700 grams வெயிட், 1 kg 700 grams நியர்லி வெயிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அந்த ஹோல் ரோடை பிடிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம். 4K 30 FPS வரைக்கும் நீங்கள் இதில் ஷூட் பண்ணலாம். 4K 30 FPS. பட் இந்த 4K 30 FPSங்கிறது ஃபோன்லேயே கிடைக்குது இப்போது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன்லேயோ, இல்லை இப்போ நான் கரண்ட்டாக ஷூட் பண்ணிட்டு இருக்குது Redmi Note 8 Proவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். விச் இஸ் எப்போனா 2019 வந்த ஃபோன். அதுலேயே நம்மளால் 4K 30 FPS ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் இந்த கிளாரிட்டி இருக்கு இல்லையா, கிளாரிட்டி வந்து ஃப்ரேம் சைஸ், அதாவது இதில் இருக்க சென்சார் சைஸ் பெருசு. ஸோ சென்சார் சைஸ் ஆப்வியஸாக பெருசாக இருக்கனால நமக்கு கிளாரிட்டி நல்லாவே தான் இருக்கும். அவுட்டோர் விளாகிங் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, வீடியோ ஷூட்டிங்க்குமே நான் ட்ரை பண்ணதில்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும், நான் யூஸ் பண்ண வரைக்கும் யூடியூப் வீடியோஸ்க்கு இது ஓகே தான். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், ஒருவேளை நீங்கள் யூடியூப் வீடியோ மட்டும் ஸ்டேஷனரியாக வச்சு தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் 60,000 ரூபாய்க்கு ஒரு பெட்டரான ஐஃபோனே போயிருக்கலாம். எல்லாருமே சொல்கிற மாதிரி நான் ஐஃபோனுமே நான் 2 ஆப்ஷன் வச்சுருந்தேன், ஐஃபோனா இல்லை ZV-E10 வச்சுருந்தேன். பட் நான் ஏன் கேமராவுக்கு போனேன்னா, ஐஃபோன் மேபி எடுத்துட்டேன்னா நான் ரெகுலர் யூசேஜுக்கு எடுப்பேன், நான் அந்த யூடியூப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் மேபி பண்ண மாட்டேன். எனக்கு ப்ளஸ் இந்த கேமராவை பற்றி எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பட் 60,000 ரூபா தான் பட்ஜெட்டு. பட் எனக்கு யூடியூப் வீடியோ தான் ஷூட் பண்ணணும்னா நீங்கள் பெட்டர் வந்து ஐஃபோனுக்கே போயிடலாம். பட் ஐஃபோனில் அதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, அதில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஒரு இஷ்யூ இருக்கும். இப்போது இதில் வந்து கொடுக்கும்போதே ஒரு 64 GB மெமரி கார்டோட தான் வருது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 64 GB மெமரி கார்டு ப்ளஸ் ஒரு பேட்டரியாக தான் வரும். ஸோ இந்த பேட்டரியோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours கண்டினியூஸாக ஷூட் பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன். பட் நான் 2 hours லென்த்துக்கெலாம் வீடியோ ஷூட் பண்ணதே இல்லை. ஸோ இந்த பேட்டரி போடுறதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு மெமரி கார்டு ஹோல்டர் இருக்குது. ஸோ இந்த மெமரி கார்டுமே 64 GB அவங்க கிட்டோடே கொடுத்துட்றாங்க. Sony ZV-E10ல இந்த மெமரி கார்டும் உங்களுக்கு கூட வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு மெமரி கார்டு, ஒரு பேட்டரி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை கழுத்தில் ஹோல்ட் பண்ணுறதுக்கான இந்த ரோப் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் இந்த மைக்கில் வர்ற வின் நாய்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பஃபியான ஒரு கவர் கொடுக்குறாங்க. பட் இதுலேயே பில்டினாகவே மைக் அண்ட் ஸ்பீக்கர் ரெண்டுமே இருக்குது. மைக்கும் ஸ்பீக்கர் ரெண்டுமே இருக்குது. பட் அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ரிவ்யூ அதாவது பார்க்குறப்போ மேபி உங்களுக்கு சார்ஜ் ட்ரெயின் ஆகிறது ஆப்வியஸாகவே தெரியும். சார்ஜ் நல்லாவே ட்ரெயின் ஆகுது. ஸோ ரெக்கார்டிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபிக்குன்னா
நல்ல லைட்டிங்கில் மேபி உங்களுக்கு அந்த மேனுவல் செட்டப்லலாம் யூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோட்டோகிராஃபிக்கு இது மேபி பெட்டராக இருக்கலாம். ரிவ்யூஸ் படி நல்லாயிருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. பட் நான் ஃபோட்டோகிராஃபிக்காக யூஸ் பண்ணல. எனக்கு அந்த இன்டெலிஜென்ட் ஆட்டோ மோடுமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கம்பேர் டு மொபைலே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. வீடியோகிராஃபிக்கு குவாலிட்டிக்கு 4Kல இன்டோர்லேயோ அவுட்டோர்லேயோ ஷூட் பண்ணுறதுக்கு வீடியோகிராஃபிக்கு ஆட்டோ ஃபோக்கஸோட நம்ம எந்த வித கேமரா செட்டிங்குமே பண்ணாமல் ஆன் த கோ கிளிக் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டி 4K 30 fps ஃபார் யூடியூப் சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த கேமரா பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். பட் இப்போது நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னோடய ஃபோன் கேமராவில் ஃப்ரண்ட்டில் இருக்க 1080p 30 fpsல தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு இந்த கேமராவுக்கு ஸ்விட்ச் ஆகிரும். ஸ்விட்ச் ஆகிட்டு பேலன்ஸ் என்னங்கிறதெல்லாம் டீட்டெயில் நான் அதில் சொல்கிறேன். கேமராவோட குவாலிட்டி எவ்வளோ தூரம், அதாவது பிக்சரோட குவாலிட்டி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ எவ்வளோ தூரம் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ப்ளஸ் நான் ஃபோனோடதையும் இதையும் கம்பேர் பண்ணுறப்போ ஐஃபோனில் இந்த மாதிரி உங்களோட வியூ என்னன்றதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இந்த கேமராவில் ஃப்ரண்ட் சைட் மவுண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வியூ பண்ணுறதுக்கு, அதாவது என்னோட ஆங்கிள் எப்படி இருக்குங்கிறத நான் ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த டிஸ்பிளேவை ஃப்ளிப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று இதில் ப்ளஸ்ஸாக கிடைக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ ஐஃபோனா இல்லை இந்த கேமராவா நீங்கள் ஒருவேளை சூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் எனக்கு இந்த மாதிரி என்னோட வியூவை நான் சைடில் இருக்கிறது எப்படி இருக்குது, என்னோட பொசிஷன்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறையா பேருக்கு போய் சேரும். இந்த மாதிரியே ஒரு கேமரா பார்க்கணும், யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியான கேமரா ஒரு 60,000 பட்ஜெட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.